வணக்கம். நான் உங்கள் நித்யா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா, யுஜிசி நெட்டுடைய ரீசன் எம்சிக்யூஸ் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ சேனலுக்கு புதுசு அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். தென் லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் கோர்ஸ் வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஃபுல் கோர்ஸ் எடுத்துக்கோங்க. லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாட்ஸ்அப் மூலமாக கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா, நார்மலாகவே இந்த கொஷின் ரொம்ப ஈஸி தான். நமக்கு முன்னாடி உள்ள கண்டென்ட் தான். பட் வந்து இது கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வந்திருக்கு. கொஞ்சம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதன் மூலமாக கண்டுபிடிக்கலாம். ஓகே. ஸோ லெக்சர் மெத்தட் அப்படின்றது நார்மலாகவே என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு டீச்சர் மோராக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்டோடையது வந்து ரொம்ப மோராக பார்ட்டிசிபேட் இருக்காது, பேசிவாக இருக்கும். அப்படின்னா இன்ஆக்டிவாக இருப்பாங்க, லிசன் மட்டும் பண்ணுவாங்க, புக் பேஸ்டாக இருப்பாங்க. புக் பேஸ்டு தான் வந்து டீச்சிங் நடக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மக்கப் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் லெக்சர் மெத்தட். ஸோ நார்மலாகவே டீச்சர் வந்து மோராக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. யார் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணி டீச்சரை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. ஓகே. ஸோ அதுதான் என்னென்னா லெக்சர் மெத்தட். ஸோ ட்ரெடிஷ்னல் மெத்தட் தான் லெக்சர் மெத்தட். அப்போ இது வந்து ஷால் பி செலக்டட் ஃபார் எ கிளாஸ் இஃப்னு கொடுத்துருக்காங்க. அதோடைய கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ சும்மா டீச்சர் வந்து ஸ்பீக் பண்ணிகிட்டே இருப்பாங்களா அப்படின்றதான் ஃபஸ்ட்டு கான்செப்ட். டீச்சர் இஸ் எ குட் ஓரியேட்டர் அப்படின்னா என்னென்னா, ரொம்ப மோராக வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. பேச்சாளரா அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ அது வந்து நார்மலாகவே புக் பேஸ்ட் மெட்டீரியல் பேஸ்டு தான் இருக்கும். ஒரு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சிலபஸை முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கொஸ்டின் ஆன்சர்லாம் கேட்க மாட்டாங்க. அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கும் அவங்க வில்லிங்காக இருக்க மாட்டாங்க. ஸோ ஃபுல்லாகவே மக்கப் ஓரியன்டாக தான் இருக்கும். அப்போ பி வந்து ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அபோவ் ஆவரேஜாக தான் இருப்பாங்கன்னா, இந்த கண்டென்ட் அது ரிலேட்டடாக கிடையாது. டீச்சர் மோராக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஜஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் பண்ணுவாங்க. ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. மெமரைஸ் பண்ணி எக்ஸாம் எழுதுவாங்க. ஓகே. ஸோ அப்போ சி பார்த்திங்கன்னா கரிக்குலம் ஆப்ஜெக்டிவ்ஸ் டிமாண்ட்ஸ் ஸோன் கொடுத்துருக்காங்க. கரிக்குலம்னா சிலபஸ்னு அர்த்தம். ஓகே. ஸோ அது வந்து கரிக்குலம் பேஸ்டு தான். சிலபஸ் ஓரியன்ட். சிலபஸ் கொடுப்பாங்க, அதை முடிப்பாங்க. ஸோ அதுதான் நோக்கமாக அது இருக்குமா அப்படின்றது லெக்சர் மெத்தட் அப்படின்றது அது ஓரியன்டாக தான் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்வெஸ்ட் த டீச்சர் டு டூ ஸோ. எதையாவது ஒன்று சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ண சொல்லுவாங்களா? இந்த மெத்தட்ஸில் அது கிடையாது. ஸோ இது மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங்லேருந்து வருது. மெத்தட்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் டீச்சிங்னாலும் சேம் கான்செப்ட் தான். இது யூனிட் 1லேருந்து வந்திருக்கு. ஸோ இப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா, இதுக்கு சி வந்து ரைட்டான ஆன்சர். செகண்ட் ஒன் வந்து உங்களுக்கு ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கான்செப்ட் பார்த்திங்கன்னா, இது புதுசு தான். ஆனால் பட் நம்பர் சீரீஸில் 10th டேர்ம் கண்டுபிடிங்கன்னு கொடுத்துருக்காங்க. இது நார்மலாகவே ஃபார்முலா வச்சு அப்ளை பண்ணலாம். பட் அப்படி போடுறது எஃபெக்டிவாக இருக்காது. நிறைய கொஸ்டின்ஸ் வந்தால் உங்களுக்கு ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி தான் நான் ஒரு ஃபார்மட் போடுவேன். அதுபடியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படின்னா எந்த ஃபார்மட் வந்தாலும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கும் போது ஈஸியாக வந்து உங்களுக்கு வரும். இல்லைனா ரொம்ப நேரம் டைம் எடுக்கும் இதுக்கு. ஸோ இதில் 10th டேர்ம் இந்த ஃபாலோயிங் சீக்வன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 1, 5, 14, 30, 55ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட்டு 1, 5, 14, 30, 55. இது ரெண்டே டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சா 4. அதாவது 5 - 1 4. 14 - 5 9. 30 - 14 16. அடுத்தது 55 - 30 வந்து உங்களுக்கு 25. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கும் போது இது நார்மலாகவே பார்த்திங்கன்னா ஸ்கொயரில் போகுது உங்களுக்கு. இது 2 ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 5 ஸ்கொயர் அப்படி போகுது. அப்போது 10th ஐட்டம் அப்படின்ற போது 10 ஸ்கொயர் கண்டுபிடிச்சா போதும். அப்போ 10 ஸ்கொயர் என்னன்னு பார்த்திங்கன்னா 100 இல்லையா? இதில் அடுத்த டேர்ம் பார்த்திங்கன்னா இதை ஆட் பண்ணி எழுதணும். 25 5 ஸ்கொயர். அடுத்த 6 ஸ்கொயருக்கு பார்த்திங்கன்னா 36 வரும். அப்போ 36 + 55 வந்து ஆட் பண்ணிங்கன்னா இதில் 91 வரும். ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா 7 ஸ்கொயர் நமக்கு ஆட் பண்ணணும். 7 ஸ்கொயர். இப்போ 7 ஸ்கொயர் நம்ம போடும்போது 49 வரும். ப்ளஸ் 91 இருக்குது. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா 140 வரும். 7 ஸ்கொயர்ன்றது 49 இல்லையா? அப்போ 49 -
ப்ளஸ் 91 140. அடுத்தது பார்த்திங்கன்னா 7 ஸ்கொயர், அடுத்தது 8 ஸ்கொயர். 8 ஸ்கொயர் அப்படின்ற போது 8 8s are 64. அப்போ 64 ப்ளஸ் இதோடைய ஆன்சர் 140 ஆட் பண்ணிங்கன்னா 204 கிடைக்கும். அடுத்தது 9 ஸ்கொயர் 81. 9 9s are 81 ப்ளஸ் ஆன்சர் 204 ஆட் பண்ணிங்கன்னா 285 கிடைக்கும். அடுத்தது 9 ஸ்கொயர் முடிச்சாச்சு. 10 ஸ்கொயர் 10 into 10 100. இப்போ 100 ப்ளஸ் ஆன்சர் எழுதுனீங்கன்னா 385 ஆன்சராக கிடைக்கும். ஸோ இது நமக்கு ஆப்ஷனில் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா 4th ஆப்ஷனில் இருக்குது. 4th ஒன் வந்து ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் போகலாம். நெக்ஸ்ட்டு கான்செப்ட் வந்து ஆல்ரெடி நம்மளுடைய இதில் வீடியோவில் தான் வந்திருக்கு, லைவ்லேயும் இருக்கக்கூடியது. என்வாயர்மெண்டல் எஜுகேஷன் டஸ் நாட் கன்சிஸ்ட் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்வாயர்மெண்டல் எஜுகேஷன் அப்படின்றது இயற்கை சார்ந்த படிப்பு. இப்போ முன்னாடி உள்ள ஜென்ரேஷன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு எஜுகேட் பண்ணுறாங்க. இப்போ இனிமேல் வரக்கூடிய ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு நம்ம எஜுகேட் பண்ணணுன்றதுக்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய எஜுகேஷன் தான் என்னது என்வாயர்மெண்டல் எஜுகேஷன். இது என்னென்னா நம்மளுடைய இயற்கை வந்து எழில் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த என்வாயர்மெண்டல் எஜுகேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த என்வாயர்மெண்டல் எஜுகேஷன் அப்படின்றது நார்மலாகவே நம்மளுடைய வளங்கள் வந்து அழியக்கூடாது, இயற்கை வளங்கள் அழியக்கூடாது, பாதுகாப்பாக இருக்கணும், ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு கிடைக்கணும், அழிஞ்சிடக்கூடாது, நல்ல விதமாக ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் இருக்கணுன்றதுக்காக இந்த இது வந்து கற்பிக்கப்படுது. ஸோ அதான் என்வாயர்மெண்டல் எஜுகேஷன். டஸ் நாட் கன்சிஸ்ட் ஆஃப்னா இதில் எது கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இயற்கை சார்ந்த விஷயங்கள் தான் என்வாயர்மெண்ட். அப்போ கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது இயற்கை சார்ந்த விஷயங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா கன்சம்ஷன் ஆஃப் ரிசோர்ஸ் அப்படின்றது வந்து இப்போ சில பொருட்கள் இல்லைன்னா அடுத்தது ஃப்யூச்சர் ஜென்ரேஷனில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ அதை அழிக்கக்கூடாது அப்படின்ற விஷயங்களும், அதை லெஸ்ஸாக யூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களும், விழிப்புணர்வுகளும் இதில் இருக்கும். அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுவாங்க இந்த எஜுகேஷனில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்வாயர்மெண்டல் டீக்ரடேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா இயற்கையை வந்து அழிக்கக்கூடாது அப்படின்றதும் அதில் இருக்குது. அழித்தா நமக்கு வந்து அதை யூஸ் பண்ண முடியாது. செகண்ட் ஆப்ஷன் தான் இதில் வராது. ஏன்னா வந்து எக்கனாமிக் டிஸ்பாரிட்டி இன் சொசைட்டி அப்படின்னா என்னென்னா பொருளாதாரம் வந்து ஏறும் இறங்கும், இதை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. இதுக்கும் பொருளாதாரக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ அதனால் கிளைமேட் சேஞ்சு, கன்சம்ஷன் ஆஃப் ரிசோர்ஸ், அப்புறம் வந்து என்வாயர்மெண்டல் டீஹைட்ரேஷன். ஸோ இதுதான் வந்து அதுக்கு உள்ள ஆன்சர். அப்போ ஆன்சர் எது வராதுன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ரைட்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்திங்கன்னா சிச்சுவேட்டட் காக்னிஷன் இஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப நியூ கான்செப்ட் தான், பழைய ஃபாலோவர்ஸ்க்குமே தெரியறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ இது நியூ கான்செப்ட், இதோடைய அப்டேட்ஸ் நான் போடுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நார்மலாகவே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா இது வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸ். ஓகே, ஸோ இது ஒரு லேர்னிங் ப்ராசஸ். இதை எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா லேர்னிங் அண்ட் சோஷியல் சிச்சுவேஷனை பேஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டடி இருக்கு இல்லையா. ஸோ ஒரு ஃபேக்ட்ரிக்கு நீங்கள் போகிறீங்க, அங்கே நின்று ரியலாக அங்கே என்ன நடக்குதுன்றதை நீங்கள் வீடியோ பண்ணி ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் ஸ்டடி பண்ணி அதை டாக்குமெண்ட் ஆக்குறீங்க அப்படின்னா ஸோ தட் இஸ் சிச்சுவேட்டட் லேர்னிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ சிச்சுவேட்டட் காக்னிஷன் காக்னிஷன்ன்றது அறிவு சார்ந்த விஷயம். இது ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, இதில் ஆக்டிவ் லேர்னிங்காக இருக்கும். சோஷியல் ஆக்டிவிட்டி டு ஷேர் நாலேஜ், அதாவது அந்த சோஷியல் ஆக்டிவிட்டி அதில் இருக்கும், அதிலிருந்து அவங்க கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா த ஐடியா தட் திங்கிங் இஸ் லொக்கேட்டட் இன் சோஷியல் ஆக்டிவிட்டி இருக்கும் அண்ட் ஃபிசிக்கலாக அவங்க ஏதாவது அங்கே பண்ணுற மாதிரி இருக்கும். நாட் வித்தின் அண்ட் இண்டிவிஜுவல் மைண்ட்ஸ், சும்மா வீட்டில் இருந்து ஒன்றும் பண்ணுற மாதிரி இருக்காது, வெளி உலகத்தை போய் சோஷியல் செட்டப்பை அடாப்ட் பண்ணி அதில் அவங்க ஏதாவது பண்ணி லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் என்னது சிச்சுவேட்டட் காக்னிஷன். ஸோ அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரைட் ஆன்சர். அது வந்து இண்டிவிஜுவல் மைண்டில் இருக்காது, இண்டிவிஜுவல் மூளை சார்ந்து இருக்காது, சோஷியல் ஆக்டிவிட்டியாக இருக்கும், ஆக்டிவ் லேர்னிங்காக இருக்கும். ஸோ இப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரைட்டான ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்திங்கன்னா வாட் டஸ் டிடக்டிவ் மெத்தட் ஆஃப் ரீசனிங் ரெஃபர்ஸ் டுன்னு கொடுத்துருக்காங்க. இது லாஜிக்கல் ரீசனிங்லேருந்து வந்திருக்கு. இது ஆல்ரெடி நம்ம
தென் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் உள்ளது தான். ஓகே, இது ரிப்பீட்டட் கான்செப்ட் தான். ஸோ வாட் டஸ் டிஸ்கிரிப்டிவ் மெத்தட் அப்படின்றது நார்மலாகவே அதோடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ஸ்டார்ட் பண்ணி பர்டிகுலராக முடிக்கும். ஜென்ரல்னால் யூனிவர்சல், இன்னொரு நேம் வந்து யூனிவர்சல். ஸோ யூனிவர்சலாக பொதுவாக வேர்ல்டை குறித்து தென் வந்து பர்டிகுலராக ஒரு பொருளை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லும். ஸோ அதான் ஃப்ரம் ஜென்ரல் டு பர்டிகுலர் அப்படின்றது அதனுடைய ஆன்சர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரைட்டான ஆன்சர். ஸோ உங்களுக்கு இந்த 5 கொஷின்ஸும் ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். லைக், ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, பாய் பாய். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நித்யா.